ராமநாதபுரத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பாத்திமா நகர், சத்யா நகர், தங்கப்பா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இது குறித்து நமது செய்தியாளர் மகேஸ்வரன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேற்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக கனமழையானது பெய்து வருகின்றது. ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளில் மழைநீரானது தேங்கி இருக்கின்றது. குறிப்பாக தற்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது ராமநாதபுரம், பாத்திமா நகர், சத்யா நகர், தங்கப்பா நகர் உள்ளிட்ட பகுதிகள். இப்போ இந்த தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதியானது ராமநாதபுரம், பாத்திமா நகர். இங்கு எப்பொழுது மழை பெய்தாலும் தொடர்ச்சியாக இங்கு தண்ணீர் தேங்கியே நிற்கின்றது. இதனால் அவ்வப்போது பல்வேறு சிக்கல்களுக்கு அவர்கள் ஆளாகி வருகின்றார்கள் பொதுமக்கள். அது மட்டுமல்லாது இந்த பகுதியில் உள்ள நீரினை அகற்றிட தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வந்தாலும் அவ்வப்போது அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு விட்டு செல்வதே ஒரு வாடிக்கையாக இருப்பதாக இந்த பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றார்கள். 3 நாளாக மழை பெய்தனால் இங்கு குடி தண்ணீர் வண்டியோடு வர முடியவில்லை. ஸ்கூல் பள்ளி எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை, ஹாஸ்பிட்டல் செல்ல முடியவில்லை, எதற்கும் செல்ல முடியவில்லை. நாங்கள் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாயிருக்கோம். நகராட்சி நிர்வாகம் இதை சரியாக கண்டுகொள்வதில்லை. இது நாங்கள் நிறையா வருடம் இதே மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. எங்களுக்கு இது மிக சிரமமாக உள்ளாயுள்ளோம். சாக்கடை தண்ணீரில் கலப்பதால் நாங்களுக்கு தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளது. பூச்சிகள், பாம்புகள், விஷசந்துகள் எல்லாம் வீட்டுக்குள் இரவு நேரங்களில் வந்து விடுகிறது. நாங்கள் சிறு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை நகராட்சி நிர்வாகம் உடனேயே துரித நடவடிக்கை வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது மட்டுமல்லாது தங்கப்பா நகரில் பாதாள சாக்கடையும் மழைநீரும் சேர்ந்து அங்கு சென்று கொண்டிருக்கின்றது. இதனால் அந்த நீரை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் சம்பந்தப்பட்ட பாத்திமா நகர் பகுதியில் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர், அதேபோல் எம்எல்ஏ ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் ஆகியோர் நேரில் வந்து ஆய்வு செய்தார்கள். இப்போ நம்ம இந்த பார்க்குறோம்னா இந்த வீட்டினுடைய வாசல் முன்பே மழைநீரானது மிகவும் தேங்கி இருக்கிறது. அதனாலே அவர்கள் அந்த வீட்டை பூட்டிவிட்டு வெளியில் சென்று விட்டார்கள். இப்படி பல்வேறு இடங்களில், அதேபோல் மண்டபம், கலைஞர் நகர், ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட மீனவ கிராமங்களிலும் மழைநீரானது புகுந்துள்ளது. தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் இந்த மழையால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இது போன்ற பாத்திமா நகர் போன்ற இடங்களில் உரிய நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும். அதேபோல் நிரந்தரமாக இங்கு தண்ணீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்கவும் இவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். சத்தியம் செய்திகளுக்காக ராமநாதபுரம் பாத்திமா நகரிலிருந்து மகேஸ்வரன்.